ஓகே. இந்த ப்ராப்ளம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் பிட்வீன் எனி 2 சேம் கேரக்டர். ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் அ ஸ்ட்ரிங் கண்டெய்னிங் லோவர் அண்ட் அப்பர் கேஸ் ஆல்ஃபபெட்ஸ். ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து லோவர் கேஸ் ஆல்ஃபபெட்ஸ்லாம் இருக்கும். யூ ஹவ் டு ஃபைண்ட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேரக்டர் பிட்வீன் 2 சேம் கேரக்டர்ஸ். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, 2 சேம் கேரக்டர்ஸ்குள்ளார எத்தனை கேரக்டர் இருக்குது, இதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஸுக்கு நடுவில் ஒரு 3 கேரக்டர் இருக்குது. அதுதான் பெருசு. ரைட்டு. ஸோ அதை நம்ம 3ன்னு ரிட்டர்ன் பண்ணிடணும். இப்போ 2 சேம் கேரக்டரே இல்லை, அதனால் இங்கே -1 ரிட்டர்ன் பண்ணணும். ரைட். அதுமாதிரி சேம் கேரக்டர் இல்லைனா -1 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு லாஜிக் என்ன அப்படின்னா, இங்கே நம்ம ட்ராவல்ஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம என்ன ஒரு ஸ்ட்ரிங் எஸ்ஸை பார்க்குறோம் அப்படின்னா, அதை ஹேஷ் மேப்பில் எந்த இண்டெக்ஸில் பார்க்குறோன்றதை ஸ்டோர் பண்ணிட்டு வரணும். இப்போ 0 ஓ எந்த இண்டெக்ஸில் பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில். சி எந்த இண்டெக்ஸில் பார்க்குறோம், செகண்ட் இண்டெக்ஸில். கே எந்த இண்டெக்ஸில் பார்க்குறோம், தேர்ட் இண்டெக்ஸில். அதேமாதிரி எஸ் எந்த இண்டெக்ஸில் பார்க்குறோம். இப்போ இதை பார்க்கும்போது இந்த எஸ்ஸை நம்ம வரும்போது ஏற்கனவே அது ஹேஷ் மேப்பில் இருக்கான்னு பார்க்கணும். ஏற்கனவே ஹேஷ் மேப்பில் இருக்குது. அப்போ ஏற்கனவே அந்த லெட்டர் வந்திருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, இப்போ இது கரண்ட் இண்டெக்ஸ் என்ன 4. ரைட்டு. இப்போ 4 - 0 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா இதுக்குள்ளே எத்தனை கேரக்டர் இருக்குன்றது தெரிஞ்சிடும். ஸோ 4 - 0 இந்த இண்டெக்ஸ் மைனஸ் இந்த இண்டெக்ஸ் மைனஸ் ஒரு 1 பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நடுவில் எத்தனை கேரக்டர் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ இதை நம்ம ஒரு மேக்ஸ் வேரியபிளை ட்ராக் பண்ணலாம். அந்த மேக்ஸ் வேரியபிளில் இனிஷியலாக -1 இருக்கலாம். நம்ம புதுசாக ஒரு தடவையும் சேம் கேரக்டரை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சேம் கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா இந்த அதுக்குள்ளே எத்தனை கேரக்டர் இருக்குன்னு கால்குலேட் பண்ணி அது மேக்ஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா மேக்ஸை அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் பார்க்கும்போது ஸோ ஒரு ஹேஷ் மேப் டிக்ளேர் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வி வில் டிக்ளேர் அ ஹேஷ் மேப். ஹேஷ் மேப்பில் வந்து அந்த கேரக்டர் எந்த இண்டெக்ஸில் வந்திருக்குன்னு தெரியணும். ஸோ இது வந்து ஹெச் மேப்னே வச்சுக்கலாம். which is equal to you have to allocate memory for a hash map. Okay, இப்போ hash map declare பண்ணியாச்சு. இப்போ we have to go through all the elements, right? So int I is equal to 0, I less than string dot length. Okay, I plus plus. So go through all the elements, right? So if that particular the map is map dot contains key, if that particular element s dot caret I, if that particular element is present in the hash map, okay, we have to find the words in between. Okay, so then length, word length, which will be equal to our current index minus h map dot get of our current index minus h map dot get of s dot char at get caret I. Okay, and you have to put another -1. This is what I told you, right? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, இந்த இண்டெக்ஸ் 4ல் இருக்குது, ஏற்கனவே எஸ் வந்துருச்சு. அப்போ 4 - 0 தான் 4ல் இருக்குது, கரெக்டாக? ஏற்கனவே இந்த எஸ் ரெண்டாவது எஸ்ஸை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எஸ் ஏற்கனவே இருக்குன்னு இருக்கும் ஹேஷ் மேப்பில். அப்போ 4 மைனஸ் ஹேஷ் மேப்பில் ஏற்கனவே இருந்த எஸ் எந்த இண்டெக்ஸில் இருக்குது, அது கெட் போட்டால் 0 வந்துடும். -0 அப்புறம் ஒரு -1 போட்டால் உனக்கு 3 வந்துடும். இதுதான் வேர்ட் லென்த்து. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஏற்கனவே மேக்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு வில் ஹேவ் அன் இன்டிஜர் மேக்ஸ் லென்த்தா, மேக்ஸ் வேர்ட் லென்த்னு வச்சுப்போம். அது வந்து -1ல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம புதுசு கண்டுபிடிச்சோம்னா we have to update max word length, which will be equal to max of max word length comma current word length. ஓகே, ரைட். இப்போ ஹேஷ் மேப்பில் இருந்துச்சுன்னா அதை கால்குலேட் பண்ணுறோம்.
சப்போஸ் இல்லை ஹேஷ் மேப் இல்லைனா ஹேஷ் மேப்பில் போடணும். ஸோ hmap டாட் புட் என்னது கீ வந்து அந்த கேரக்டர் தான் கீ, கேரட் ஐ, வேல்யூ வந்து இண்டெக்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த திங். ஓகே, நவ் ஃபைனலாக நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது நம்ம மேக்ஸிமம் வேர்ட் லென்த்தை ரிட்டர்ன் பண்ணுற வேண்டியதுதான்.